தற்போது கிடைத்த அண்மை செய்தி. விசிகாவினர் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் விசிக கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கந்தபழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தபழனிவேல், எதற்காக விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம் சுகன்யா. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா காமேஸ்வரம் என்ற கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி கடந்த 20ஆம் தேதி இரவு அக்கட்சியின் நாகை மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தலைமையில் 62 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டது. இந்த கொடிக்கம்பத்தில் 21ஆம் தேதி காலை நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் கொடியேற்றுவதாக இருந்த நிலையில் இரவோடு இரவாக கீழ்வேலூர் வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். இதனை கண்டித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் காலை 11 மணி முதல் விசிக தொண்டர்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு குவிந்தனர். அப்போது போலீசாருக்கும் விசிகவினருக்கும் இடையே சிறு சிறு மோதல்கள் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் கண்டன உரை ஆற்றிவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க உள்ளே சென்றார். அப்போது அவருடன் செல்ல 5 பேருக்கு மட்டுமே அனுமதி என காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் என்பவரை காவல்துறை தடுத்த போது அவர் கீழே விழுந்தார். இதில் காவல்துறையினருக்கும் விசிகாவினருக்கும் இடையே மிகுந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த விசிகாவினர் காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை தாண்டி உள்ளே செல்ல முற்பட்டனர். பின்பு சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே சென்று மனு கொடுத்துவிட்டு தற்சமயம் வெளியே வந்துள்ளார். சுகன்யா, இது நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே தற்சமயம் பரபரப்பாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி கந்தபழனிவேல். காவல் நிலையத்தில் கொண்டு போய் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களை காவல் நிலையத்தில் வைத்தது என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்று. ஆனாலும் அது நடந்திருக்கிறது.